Hi friends, இன்னைக்கு ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸில் சாக்லேட் டீ கேக் இது வந்து எக் ரெசிபி தான். பேக்கரி ஸ்டைல் எப்படி சேர்த்துன்னு பார்த்துலாமா? இது என்னோட மெத்தட், சீக்ரெட் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் வந்து சேர்த்துருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ். 20 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர், டார்க் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 20 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் வந்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆயில் வந்து கோல்டு வின்னர் ஆயில் தான் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து சூடாக இருக்கணும். சூடாக வந்து இந்த கொக்கோ பவுடர்லேயும் சாக்லேட்லேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துடும். இதை நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். இது நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நல்லா ஆறி வந்துடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட காம்பவுண்ட்லாம் இல்லைன்னா நீங்கள் கொக்கோ பவுடரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில், ட்ரையான பவுலில் 4 முட்டை எடுத்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ், ஒரு அரை மூடி அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ், அரை மூடி அளவுக்கு ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ். ஸ்பூனில் சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் அந்த அளவில் சேர்த்துக்குங்க. ஸ்பூனில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 140 கிராம் அளவுக்கு சுகர் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். பவுடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் 8 கிராம் அளவுக்கு கேக் ஜெல் வந்து நான் சேர்த்துக்கேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து பேக்கரிக்கு கூட சேல் பண்ணலாம். இதோட டெக்ஸ்சரு, அந்த நம்ம பிச்சு எடுக்கும் போது இந்த க்ரம்ஸ்லாம் கொட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வீடியோ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இதில் என்ன டிப்ஸ் சொல்லுவேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஹை ஸ்பீடில் வைக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேருந்து ஸ்பீடு 1 by 1 ஏற்றிட்டே போங்க. அப்போ வந்து சக்கரை முழுசாக கரைஞ்சி கிடைக்கும். இன்னமும் ஒரு சிலர் வந்து கேக் வந்து பேக் ஆகும்போது ஹைட்டாக வருது, பேக் ஆகி முடித்த பிறகு ஆறின பிறகு ஹைட்டு கம்மியாயிடுதுன்னு சொல்கிறீங்க. வீடியோவும் முழுசாக பார்க்காம செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக்கிங்க்கு முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா டிப்ஸு தான். மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து எடுத்து செஞ்சு கரெக்டான மெஷர்மெண்ட் சேர்த்தாலுமே நம்ம அதில் வந்து டிப்ஸு வந்து ஃபாலோ பண்ணோம்னா மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொரு ஹோம் பேக்கர்ஸும் ஒவ்வொரு டிப்ஸ் வந்து கொடுப்போம். அதை நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நம்ம செஞ்சு எப்படி வீடியோவில் காட்டுறோமோ அதே மாதிரி டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ ஸ்பீடு வச்சு 1லேருந்து 5 வரைக்கும் வச்சு நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி லாஸ்ட்டு 1 மினிட்க்கு மட்டும் ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 120 கிராம் அளவுக்கு மைதா, 1 கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்க தந்தால் சேர்க்கலாம், ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதில் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஜலிச்சுட்டு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கணும். மொத்தமாக சேர்த்துட்டோம்னா பொங்கி வந்த முட்டை ஹைட்டு கம்மியாகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரை வச்சுருக்கிறது வந்து முழுசாக ஆறணுன்னு கூட அவசியம் இல்லை. சூடாக சேர்த்தாலுமே கலர் வந்து நம்மளுக்கு டார்க் கலர் நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்துட்டு ஒரு 1 மினிட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா வந்து எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த கொக்கோ பவுடர், சாக்லேட்லாம் வந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நீங்கள் ஹோம் பேக்கராக இருந்தாலும் சரி, வீட்டிலே கேக் செஞ்சு சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஸ்பேட்சில் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம வடித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். முக்கியமான பொருளே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேட்சுலா தான் நான் சொல்லுவேன். நம்ம வேஸ்ட் ஆகாமல் எல்லா பேட்டரியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீட்டரில் பீட் பண்ணாலுமே ஸ்பேட்சுலா வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடியில் வந்து ஆயில், சர்க்கரை எதனா கரையாமல் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது சூப்பராக கரைஞ்சிடும். நான் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க சர்க்கரை கரைஞ்சிச்சான்னு எப்படி பார்க்குதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நம்ம கையை வச்சு தான் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணாலுமே லைட்டாக அந்த பேட்டரை லைட்டாக விரலில் டச் பண்ணி பார்த்திங்கன்னா சுகர் வந்து கரையாமல் இருந்தால் தெரியும். கரைஞ்சிச்சின்னா நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இப்போ 7 இன்ச் கேக் டின் தான் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் எல்லா பேட்டரியும் சேர்த்துட்டு ஒரு ஸ்டீவர் வச்சு ஈவன் பண்ணி விட்டுருங்க. ஈவன் பண்ணி விட்டுட்டு 180 டிகிரிக்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஒரு 25லேருந்து 30 நிமிஷத்துக்கு வந்து சூப்பராக பேக் ஆகி வந்துடும். உங்களுக்கு ஓவன் டெம்பரேச்சர் வந்து சப்போஸ் சரியாக இல்லைன்னா பேக் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும், அடியிலையும் ஒட்டாது, மேலேயும் கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது. கரெக்டாக நீங்கள் பீட் பண்ணிங்கனாவே போதும். இப்போ வந்து நம்மளுக்கு எந்த சைஸில் எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறன்றத கண்டிப்பாக வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், டெக்ஸ்சர் வந்து செம்மையாக இருக்கும். இதில் நம்ம சாக்லேட்லாம் சேர்த்து செஞ்சுக்கிறதுனால டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். கட் பண்ணும் போதே ஆசையாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கட் பண்ண மாட்டோமான்னு. அந்த அளவுக்கு நம்ம நைஃப் வந்து ஈஸியாக இறங்கும். ரொம்ப ஸ்பான்ச்சியாக சூப்பராக இருக்கும். நான் சொல்லியிருக்க அளவுகள் மாற்றாமல் நான் சொல்லியிருக்க டிப்ஸோட கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி செஞ்சிங்கன்னா கலர், டெக்ஸ்சர் எல்லாமே இதே மாதிரி கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கட் பண்ணி அதை பிச்சு டேஸ்ட் பண்ணும் போதே சூப்பராக இருந்தது.
ஒரு பீஸ் மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன், மீதி அப்படியே கஸ்டமருக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்து 1/2 kg மெஷர்மெண்ட்கான ரெசிபி. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கேக் பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கே சாப்பிட்றதோட கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே தான் சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே சாப்பிடுங்க. அன்றைக்கி கண்டிப்பாக கஸ்டமருக்கு பேக் பண்ணி கொடுக்காதீங்க. 1/2 kg வந்து 220க்கு சேல் பண்ணியிருந்தேன். பாய்.